ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்குறதுங்க பச்சை புதினா சட்னிங்க. புதினாவை வணக்காமல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இப்போ நம்ம 4 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. அப்படி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா போடுறேங்க. ஒரு துண்டு இஞ்சி போடுறேங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் போடுறேங்க. அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் சின்னதாக எடுத்து அதில் பாதி போட்டால் போதுங்க. இது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க இந்த சட்னிக்கு. அப்படி புதினா தலையை நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, தேங்காய் பால் சாப்பாடு, பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது வணக்கெல்லாம் வேண்டாங்க, இப்படியே வச்சு அரைச்சாதாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ மிக்சியில் நான் ஆட்டிட்டு வந்துடுறேங்க. சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் டேஸ்ட்டு பண்ணுறேன். இது தாளிக்கெல்லாம் வேண்டாங்க, இப்படியே வச்சு சாப்பிட்ணுங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த இஞ்சியோட அளவு, பச்சை மிளகாவோட அளவு, வெங்காயத்தோட அளவு,